ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் ஃபுல்லாக நான் ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று என்னென்னா, நாங்கள் திருவள்ளா டு மதுரை எப்போ எங்கள் மச்சி வீட்டுக்கு போனாலும் போயிட்டு ரிட்டன் வர்றப்போ ஒரு கடையில் நாங்கள் சக்கையும் சிப்ஸும் வாங்குவோங்க. அந்த கடையை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் நாங்கள் ரிட்டன் மதுரைக்கு திருவிழா ரிட்டன் போகிறப்ப மதுரைக்கு எதில் போனோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு, அதிலேருந்து அல்வா எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு நம்மளுக்கு வேணுங்கிற ஜாமெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வர்றப்ப தான் மதுரா டெக்ஸ்டைல் போய் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்பாட்லேருந்து அதே திருவிழாவில் உள்ள ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அது எங்கன்னா சிப்ஸ் வாங்குறதுக்கு தாங்க போகிறோம். எப்போவுமே இந்த கடையில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் சிப்ஸ் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு பார்க்க கொடுப்பாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் மச்சி எங்கள் ஊருக்கு வந்தாலும் சரி இங்கே தான் இந்த கடையில் தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் போய் அங்கே வாங்கினாலும் எத்தனை தடவையோ போயிருக்கோம், அப்போ எத்தனை தடவை போனாலும் இந்த கடையில் தான் சாப்பிட்டு பார்த்து சிப்ஸ் வாங்குவோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பதத்து போகாமல் இருந்துச்சு வீடு வர்ற வரையும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு இந்த சிப்ஸில் 1 கிலோவும் சக்கை சிப்ஸில் 1/2 கிலோவும் வாங்கினோம். அது மாதிரி எங்கள் குழந்தை வீட்டுக்கு தனியாக வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அது எடுத்து கொடுக்குறப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது, அதை விட எவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குதுண்டு. வெயிட்லாம் கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் மதுரை வரையும் போகணும், அதனால் கொஞ்சம் எங்களுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணி தாங்கன்னு அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டோங்க. இப்போ சிப்ஸு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, 1.5 கிலோ சிப்ஸு வாங்கி முடிச்சாச்சு. இப்போ சக்கை டேஸ்ட் பண்ணுறோம். எனக்கும் என்னோடய குழந்தை ஃபேமிலிக்கும் 1/2 கிலோ வாங்கணுங்க. சக்கையுமே செம்ம டேஸ்ட் ஆச்சு. இப்போ 2யுமே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதை விட்டு நாங்கள் வெளில போகிறப்ப நாங்கள் கொஞ்சம் கடையில் போய் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸு, ரிசானுக்கு இன்னர்ஸு, அப்புறம் நைட்டிஸ் ஐட்டம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் என் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. வர்றப்போ நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். ஆனால் இப்போ போகிறப்ப ட்ரெயின் கிடைக்கல, அதனால் நாங்கள் பஸ்ஸில் போட வேண்டியதாச்சு. இப்போ வீட்டுக்கு தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு 7 to 7:30 இருக்கும். நம்மளை 8 o'clock to 8:30 பஸ்ஸு. அதனால நாங்கள் நைட்லாம் சாப்பிடல. இதாங்க வீட்டுக்கு இப்போ ரிட்டன் மறுபடியும் நாங்கள் கிளம்பி வரணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ஏற்பாடெலாம் ரெடியாக வச்சாச்சு. நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கேருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் தான் போகிறோம். ஒரு குரூப் நாளைக்கு தான் வர்றாங்க. இப்போ நாங்கள் மொதல் நாள் போகிறோம், ஏன்னா ஸ்கூல் அப்புறம் ஆஃபீஸ் இருக்கிறதுனால. இன்னொரு குரூப் ட்ரெயினில் மறுநாள் திங்கக்கிழமை நைட்டு கிளம்பி வர்றாங்க. நாங்கள் சண்டே நைட் கிளம்புறதுனால கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்காதனால பஸ்ஸில் அப்போதைக்கு ஏறி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே வந்த வழி தாண்டி இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாப்பு. நம்ம இறக்கி விட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் சென்று திருவிழா டு மதுரை பஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே கேரளாவுக்கு எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கெல்லாம் கிளம்ப போகிறோம். பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இங்கே உள்ள பஸ்லாம் பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் பஸ் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே ரெடியாக கிளம்பி வந்தாச்சு. எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புற போகிறோங்க. பஸ்ஸும் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் அதில் ஏறினோன்னே ஒரு கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 5 to 10 நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க. இதாங்க நாங்கள் ட்ராவல் பண்ண போகிற திருவிழா டு மதுரை பஸ்ஸு. இப்போ இங்கே இந்த மதுரை பஸ்ஸு காலையில் எத்தனை மணிக்கு போயிருக்குன்னா ஒரு 4 to 5 o'clock மிடில் நைட்டில் போய் இறக்கி விடுங்க. அங்கேருந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு எங்கள் டாடி மம்மி வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறியாச்சு. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு, நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் என்ன தெரியுவாங்க, கேரளாவுக்கு இந்த மலை பிரதேசம் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நைட் சாப்பிடக்கூடாது. நாங்கள் நைட்டு சாப்பிடவே இல்லை, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ யார் யாருக்கு எந்தெந்த பிளேஸ் பிடிக்குமோ அந்த பிளேஸ்லாம் உட்காந்துட்டாங்க. இந்த பஸ்ஸில் என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்கங்க. 3 o'clock ஒரு 5 மணிக்குள்ளாட்டி 4 இறக்கி விட்டாங்க. இனிமேல் நாங்கள் கேரளாவுக்கு போனால் வந்தால் நாங்கள் ட்ரெயினில் தான் போகணும், இல்லை காரில் போகணும் வரணும். ஏன்னா பஸ்ஸு அந்த வளைவுலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பஸ்ஸு நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்லோவாக போகுதுன்னு தான் நினைப்பீங்க, ஆனால் இதை நம்பிடக்கூடாதுங்க.
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளைவில் ஓட சரண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான். ஆனால் அதே நேரமும் பயமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமில்ல. நிறைய பேர் வாமிட் சென்சேஷனாக இருக்கட்டும், வாமிட் எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே ட்ராவல் பண்ணுறதுக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ராஜடியாக ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன அனுபவம் தெரியுதுன்னா, கேரளாவுக்கு வர்றப்போ போகிறப்ப ட்ரெயினில் வாங்க, இல்லை காரில் வாங்க. தயவு செய்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட திருவிழா டு கேரளா விளாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.